guys, welcome back to our channel, the two of us. Okay, so we are back with another trip. எங்க நம்ம போறோம் பிரவீன்? நம்ம ஸ்காட்லாந்து போறோம். ஆமா, நாங்க வந்து ஸ்காட்லாந்து போறோம் ஃப்ரம் பெங்களூர். ஸோ இங்க இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 5.5 hours ரைடு தான், ஜஸ்ட் ஒரு 250 kilometers. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து Feb 16th சாட்டர்டே. ஸோ ஒரு 3 days ட்ரிப் மாதிரி, திரும்ப மண்டே ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஸோ இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். அதுவும் கார்ல போறோம் ஸ்காட்லாண்டுக்கு. ஒருவேளை இருக்குமோ. So yeah, I hope you guys enjoyed the London series as well. So சரி, ஓகே, நம்ம புதுசா வந்து போடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். காலையில சாப்பிட்டாச்சு. எஸ், நாங்க வந்து ஆக்சுவலி லேட்டா கிளம்பணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. நாங்க கிளம்புறது வந்து நாங்க சீக்கிரமா ஒரு 6-7 கிளம்பலாம்னு நினைச்சோம். பட் லேட் ஆகி நாங்க கிளம்பும் போது 10 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பி இப்போ மணி என்ன 12 ஆகுது இப்போதான். ஆனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம், கடம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா சைடில். ஸோ வந்து ஒரு தோசை வாங்கி, அந்த சாம்பார்லாம் இனிக்க தான் செய்யும், பட் வேற ஆப்ஷன் இல்லை. நம்மளுக்கு தமிழ் ஹோட்டல்ஸ்லாம் இந்த சைட் கிடைக்காதுண்ணா. ஏன்னா நாங்கள் இன்சைட் கர்நாடகா போகிறோம், அவுட் சைடு இல்லை. அதனால வந்து இன்னும் போக போக வந்து ஃபுல்லாக கர்நாடகா ஃபுட் தான் கிடைக்கும். ஸோ அதனால பட் இட் வாஸ் டீசென்ட், சாப்பிடலாம். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டே இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு வந்து 3:30 ஆயிடும் ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ போகிற வழியில நாங்கள் கிளிப்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஓகே, டைம் டு கிவ் அன் அப்டேட். ஸோ இப்போ டைம் வந்து என்னன்னா 3 PM ஆகுது. இன்னும் எங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 25 kilometers இருக்கு. சார் வந்து ஸ்காட்லாண்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா ஸ்காட்லாண்ட்ல வெயில் பொழந்துகிட்டு இருக்கு, என்னால முடியல. நான் வந்து பாருங்க சன்கிளாஸஸே போட்டுட்டேன், வெயில் வந்து பொழந்துட்டு இருக்கு. என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்காட்லாண்ட் எங்க போறோன்றத நான் சொல்லிடுறேன். ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, ஓகேயா? ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு கொடகு, விச் இஸ் கூர்க் டிஸ்ட்ரிக்ட். கொடகுன்றது வந்து ஆக்சுவல் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரு. பட் நார்மலா நம்ம இங்கிலீஷ்ல வந்து கூர்க் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி, நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சார் சொன்னாரு. நான் ஆல்ரெடி போயிருக்கேன், செம்மையா இருக்கும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். ஏர்பின் பென்ஸ்லாம் வரும், மறக்காம வீடியோ எடுத்துரு அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கலக்கிடுவேன் அப்படின்னா, அதெல்லாம் கலக்கிடுவேன், நானும் பாக்குறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு. என்னடா மணி வந்து இன்னும் ஜஸ்ட் 25 kilometer தான் இருக்கு. இன்னும் வரைக்கும் வெயில் பொழந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், சொட்டா பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. மழைலாம் வந்து வாய்ப்பே இல்ல. எந்த மழையும் இல்ல, மழையும் இல்ல, மழையும் இல்ல, ரெண்டுமே இல்ல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல, புரியலையே. சோ நாங்களும் போயிட்டே இருக்கோம். கேட்டா மழைன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன கொடைக்கானல் மாதிரி இருக்கும்னு நாங்க சத்தியமா கொடைக்கானல் வந்து கம்பேரே பண்ண முடியாது. சரி, அட்லீஸ்ட் கிளைமேட்டாவது அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா கிளைமேட்டும் கம்பேர் பண்ண முடியாது. வெயில் பொழக்குது, முடியாடா அப்படின்ற அளவுக்கு, தலையே வலிக்கிற அளவுக்கு வெயில் பொழக்குது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ நாங்க தான் தப்பான சீசன்ல வந்துட்டோமா, எப்படி இருக்க போதுன்னே தெரியல. போனாதான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ரிசார்ட் ரீச் பண்ணிட்டு ஏறுனா அந்த ஏர்பின் பென்ச் வந்துச்சுன்னா நான் கவர் பண்ணி போடுறேன், இல்லைன்னா நாங்க ரிசார்ட் போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன்.
நம்ம இந்த ஃபால்ஸால தான் தங்குறோம். அப்படியாங்க அப்படியாங்க. 73 acres. Okay. And 220 rooms are there. Some belongs to this side, some belongs to that side, and some belongs to that side. ஓகே. ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரிசார்ட் ரீச் ஆகிட்டோம் ஃபைனலி. இப்போ டைம் என்ன? 4:30. பட் ஆக்சுவலி நாங்கள் ரீச் ஆனது வந்து இப்போ கூர்குக்கு ரீச் ஆனது வந்து 3:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கூர்கில் வந்து மடிக்கேரி அப்படின்ற ஒரு பார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது 10, நாங்கள் ரீச் ஆகும்போது 3:30. ஸோ லைக் 5.5 hours. நடுவில் வந்துட்டு லைக் 1 hour பிரேக்கும் எடுத்தோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால கரெக்டாக 5.5 hours இருக்கலாம். ஸோ யா, இங்கே கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து லஞ்சும் வர வழியில் வந்து மேங்களூர் ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்டோம். இந்த நீர் தோசை அண்ட் மஷ்ரூம் கிரேவி நல்லா இருந்துச்சு, மேங்களூர் ஸ்டைல் ஃபுட்டுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இங்கே ரிசார்ட் வந்துடும். இந்த ரிசார்ட் எதுனா கிளப் மஹிந்திரா ரிசார்ட். இது வந்து ஒரு 5 star ஹோட்டல். ஆக்சுவலி நான் வந்து 5 star ஹோட்டலில் ஸ்டே பண்ணவே கிடையாது. இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் 4 star வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்கேன். 5 star ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் செஞ்சுருக்கோம், பட் ஸ்டே பண்ணது கிடையாது நாங்கள் 2 பேருமே. இதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே வந்தோடனே வந்துட்டு எனக்கு வந்து என்னென்னா நம்ம போகிறது வந்து 3 days. ஸோ சும்மா ஒரு 1 day 5 star ஹோட்டல், இது ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவ் தான், 5 star ஹோட்டல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ சும்மா ஒரு 1 day வந்துட்டு ஸ்டே பண்ணி பார்ப்போம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எப்படி இருக்குன்றதுக்காக அப்படின்னு சொல்லி புக் பண்ணோம். இது கொஞ்சம் ஃபேமஸும் கூட, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ரேட்டிங்ஸுமே. இது நான் என்ன சொல்றது, ஒரு நிறையா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரிசார்ட் கட்டின மாதிரி இருக்கு. ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களே காரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, லக்கேஜும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மள எதுவுமே வந்து கேரி பண்ண விடலை. அப்புறம் ரிசப்ஷனுக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நார்த் இந்தியன் சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆர்த்தி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து குங்குமம் சந்தனம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஆர்த்தி எடுத்து குங்குமம் சந்தனம் வச்சாங்க. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால நாங்கள் ஃபோன் எடுக்கல. ஸோ அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த பானகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியில ஜீரா அண்ட் வெல்லம்லாம் போட்டு அது வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க ஸ்டார்டிங் எடுத்தோடனே. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அவங்களே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ரூம் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே வாங்கிட்டு போயிட்டு, அப்புறம் ஒரு பர்சனுமே நம்மளோட வராங்க, வந்து ரூம் வரைக்கும் ட்ராப் பண்ணி என்னென்ன நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணும் ரிசப்ஷனுக்கு, அப்புறம் வந்துட்டு லைக் எல்லாமே என்னென்ன டைமிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ரூமில் ட்ராப் பண்ணிட்டு தான் போனாங்க. மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, இந்த இடம் எப்படி இருக்குன்னா, இந்த கூரை வீடு தான், பட் இந்த மாதிரி பழங்காலத்து மாதிரி வச்சு அந்த நேச்சர் வியூவோட வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரூமும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். 2 பேருக்கு 1 நைட்டுக்கு இவ்வளோ பெரிய ரூமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம். இவ்வளோ பெரிய டிவி வேறு, யார் பார்க்க போகிறா இதெல்லாம். அப்புறம் வந்து தண்ணியும் இங்கேயே குடிச்சுக்கலாமா, அவன் இருக்கு, வேற என்ன இருக்குங்க, கெட்டில் இருக்கு, எல்லாமே வச்சுருக்காங்க இங்கேயே. காஃபிக்கும் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் இருக்கு. இது வந்து ஏதோ கெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு, ஆக்சுவலி இது 3 members ஸ்டே பண்ற ரூம்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கேயும் வந்து ஸ்டூடியோ ரூம். இது ஸ்டூடியோ ரூம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு. இதுவும் அந்த வியூ தான், பால்கனி வியூ. இது வந்து வெளியில வியூ அண்ட் ஒரு பெரிய கண்ணாடி. அப்புறம் வந்து கபோர்டு வேற இருக்கு வித் லாக்கர். நல்லா இருக்கு ரூம். ஒர்த்து, நம்ம கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் 5 star ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும்னு. ஸோ நைட்டுக்கு வந்து டின்னருக்குமே வந்து 3 places சொல்லியிருந்தாங்க. நைட் வந்து பார்பிக்யூ நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பஃபேக்கு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் நார்மலாக நம்ம ஆர்டர் பண்ணுவோம்ல ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. 3 restaurants இருக்குது டோட்டலாக. அண்ட் நிறையா இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பிளான்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அதை போய் பார்க்கறதா இல்லைன்னா இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கறதா. எனக்கு இன்னைக்கு ஒரு ஈவினிங் தான் இருக்குது. நாளைக்கு மார்னிங் செக் அவுட் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ராஜா சீட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க், ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம்.
இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் இங்கே கூர்கில். பிகாஸ் இங்கே வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும், அப்படியே மவுண்டைன்ஸோட வியூலாம் வந்து சூப்பராக தெரியுன்றதுக்காக நாங்கள் சும்மா ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், சும்மா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு சன்செட் ஆகுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தா இங்கே பார்க்கும்போது ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க, ட்ராம்பலின், ஜிப்லைன் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் 2 ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்துச்சு. அந்த ராக்கெட் மாதிரி இது மேலே போகிறது, பட் அதுவும் இன்னைக்கு இல்லைன்ட்டான். இன்னொன்று வந்து ஜிப்லைன். எனக்கு வந்து ஹைட்ஸ் பயம், ஸோ நான் போகல. ஆனால் வந்து இவங்க போய் ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அங்க இருந்து பார்த்தா செம்ம ஆழம் தெரிஞ்சிச்சு. நடு இடத்துல மவுண்டைன்ஸ் செம்ம பயமா தான் இருந்தது. நல்லா. ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன், அப்படியே கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே நீங்கள் ராஜா சீட் வந்தீங்கன்னா மைண்டில் வச்சுட்டு வாங்க, ஜிப்லைன் போகலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும் ஜிப்லைன் போகிறப்போ. அண்ட் இங்கேயுமே வந்து நல்ல ஃபோட்டோஸ், ஏன்னா கரெக்டாக சன்செட் ஆகிற டைம் வந்துருக்கும். ஸோ நல்ல ஃபோட்டோஸ். பெஸ்ட் வந்து சன்செட் இல்லைன்னா சன்ரைஸ் அப்போ வரது தான் பெஸ்ட் டைம். ஆமாம், அதான் பெஸ்ட் டைம். அண்ட் என்ட்ரி ஃபீ வந்து இங்கே 20 rupees ஒரு ஆளுக்கு, அண்ட் ஒன்லி கேஷ் தான். ஸோ அதனால் வரும்போது கண்டிப்பாக கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. நாங்களே வந்துட்டு பார்க் பண்ணுற இடத்துல இருப்பாங்களா அவங்ககிட்ட சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், ஏன்னா நாங்கள் எப்பவுமே கேஷ் எடுத்துக்க மாட்டோம். பட் நீங்கள் வரீங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி ஜிப்லைன் வந்து 300 rupees per personக்கு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளார்ஸ்லாம் இருக்கிறதுனால கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கரெக்டான டைமுக்கு தான் வந்துருவோம் கூருக்கு. ஆனால் வெயில் தான் பழக்குது கொஞ்சம். அது கரெக்ட் தான். நான் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கொஞ்சம் குளிரும்னு நினச்சேன், பட் குளிர்லாம் இல்லை, இதாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே ரூம் சன்செட் வரதை பார்த்துட்டு கிளம்புவோம். நாங்கள் வந்து காஃபி குடிக்கிற ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எல்லா கடையுமே இப்படி தான் இருக்குது. ஒரு வீடை வந்து கடையாக மாற்றி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நைஸ் ஆம்பியன்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ராஜா சீட் போயிட்டு சன்செட் பார்த்தோம். நான் எங்கள் 2 பேத்துக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சன்செட் பார்க்குறது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கண்ணு முன்னாடி வந்து சன் அப்படியே இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால சூப்பராக இருந்துச்சு, நல்ல வியூ கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போய் காஃபி குடித்தோம். செமையாக இருந்துச்சு. அது வந்து பீன்ஸ் அண்ட் ப்ரூஸ் நினைக்கிறேன் அதோட ஷாப் நேம். ஸோ அங்கேயும் வந்து காஃபி குடித்தோம், செமையாக இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த கூர்க் வந்து ஏன் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சீனரி, கிளைமேட், அதுக்கப்புறம் என்ன மோஸ்ட்லி இதுதான் அதோட சீனரிஸ் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்ஸாக இருக்கட்டும், ஆல்ப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதோட டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு என்ன கிளைமேட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து இந்த ஏரியாவை பார்க்கும்போது இந்த இவ்வளோ க்ரீனரியாக இருக்குல்ல, சுற்றி ஃபுல்லாக மரம்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கேற்றாப்புல இருக்குது. பட் மேபி நாங்கள் வந்திருக்கிறது வந்து கரெக்டாக சம்மர் டைமில் வந்திருக்கிறதுனால கிளைமேட் மட்டும் அதுக்கேற்றாப்புல இல்லை, மிச்சது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து ஸ்காட்லாண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வெதர் மட்டும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. மேபி நீங்கள் வந்து ரெய்னி சீசன்ஸில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காஃபி ஏன் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, இட்ஸ் பிகாஸ் கூர்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் காஃபி பிளான்டேஷன்ஸ் தான். இங்கே தான் வந்து விளையுது அந்த காஃபி பீன்ஸ் அது எல்லாமே. ஸோ வந்து இங்கே எங்கே நீங்கள் போய் காஃபி குடிச்சாலும் காஃபி நல்லா தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரெஷ்லி மேட் காஃபியாக தான் இருக்கும். டேரெக்டாக வந்து அந்த பீன்ஸ் வச்சு பவுடராக்கி பண்ணுவாங்க. இங்கே டேரெக்டாக கிடைக்கிறதுனால இட் வில் பி த பெஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து ஹாப்பி ஹப்ன்றது இந்த கிளப் மஹேந்திரா ரிசார்ட்டுக்குள்ளே ஹாப்பி ஹப்ன்றது வந்து ஒரு டீம் வேர் தேல் கண்டக்ட் ஆல் தீஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் டு என்டர்டைன் தி கெஸ்ட்ஸ். ஸோ என்னென்னமோ பார்த்தோமே, நிறையா அவுட்டோர் மட்டும் கிடையாது, இன்டோர்லேயே வந்து பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், செஸ் விளையாடுறது, இது கேரம் விளையாடுறது, அப்புறம் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறது, அப்புறம் ஸ்னூக்கர் விளையாடுறது, இது எல்லாமே இருந்துச்சு. இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இன்னைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஸ்னூக்கர் விளாண்டோம். இவங்களுக்கு வந்து ஸ்னூக்கர் ரொம்ப பிடிக்கும்ன்றனால இவங்க வந்து ஸ்னூக்கர் விளையாண்டாங்க. மாசா கெத்தா கேப்டனா டேபிள் டென்னிஸ் விளையாண்டேன் இவங்களோட சேர்ந்து. அப்புறம் சும்மா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ். அது தவிர வந்து தனியாக டீம் கொண்டு வந்து கெஸ்ட்ஸை என்கேஜ் பண்ணணுன்றதுக்காக சும்மா இந்த மாதிரி கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தனியாக ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து போய் சாப்பிட்டோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு நாங்கள் ரொம்ப அவுட்டரில் இருக்கிறதுனால வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே சாப்பிட்றலாம், கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஸோ டின்னர் இஸ் ஆல்சோ டன். இன்னைக்கு டே அவ்வளோதான். நாளைக்கு மார்னிங் வந்து நான் சொன்னேன் இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்புறம் நாளைக்கு டேக்கும் தனி பிளான் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.